மனிதனுடைய உடலை வந்து மனித பிணத்தை சாப்பிடுறது வந்து அது வெஜ்ஜில் சேருமா? நீ மண்டையை போட்டா நான் சாப்பிடுவேன். ஆனா உயிரோட இருக்கும்போது போதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இங்க பாருங்க, முடிங்கிற பிரச்சனை நாட்டுல அதிகமா இருக்குங்க சாமி. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வைத்தியம் இருந்தா சொல்லுங்க. அதுக்கு எரும மாட்டே தலையில நக்க விடுறாங்க. எரும மாட்டை தான், எரும மாட்டு சாணி சொல்ல, எரும மாட்டுக்கு நாட்டை வச்சு தலையில நக்க விடுங்க. என்ன ரேகையே இல்ல, வேலை அதிகமா செய்யறியோ? ரேகை பூரா அழிச்சிட்டு வந்து உட்காந்துருக்குற. காத்து கருப்பு கலைக்கு 61 வயசுல மரணம். இப்ப நான் வண்டி எடுத்துட்டு போயிட்டு எங்கனாவது வேணுங்கிறது லாரியில போட்டு செத்தனா சாவு வராது. சாவு தூக்கு கொடுத்தவங்க, மருந்து கொடுத்து சாவு, ரோட்ல விழுந்து சாவு, இழுத்துட்டு சாவு, பிறக்கும் போதே வாங்கிட்டு வந்த வரம். மனித கறி எங்க கிடைக்கும்? காசியில கிடைக்கும். காசி மத்தியா? நீங்க என் லெப்ட் கையை கடிச்சு சாப்பிடுங்க, நான் லெப்ட் கையை கடிச்சு சாப்பிடுறேன். நமக்குள்ள ஒரு இதா போகணும். இன்னொரு பிணத்தை வந்து இன்னொரு மனிதனின் உடலை வந்து சாப்பிடுறதுக்கு நமக்கு ரூல்ஸ் கிடையாது. அந்த உடல் வந்து இந்த சமுதாயத்துக்கே சொந்தம், இந்த நாட்டுக்கே சொந்தம், இந்த அவங்க சொந்தக்காரங்களுக்கு சொந்தம், அவங்க எல்லாத்துக்குமே சொந்தம். நீங்க சோறு சாப்பிடுங்க. அகோரிகள் எல்லாம் பெண்ணை திங்கிறாங்க. எங்க அகோரிகளை பெண்ணை திங்கிறாங்கல்லங்க. நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டுருங்க. சாமி எனக்கு வந்து பொண்ணு வேணும்னு கேட்டேன்னா செருப்பு பொண்ணு வேணாம். எனக்கு வந்து சும்மா குறைஞ்சது ஒரு 2000 வருஷம் வாழ்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஒரு உயிரை கொல்லாத ஒரு உயிர் வாழக்கூடாதா? அப்படி படைச்சிருக்க கூடாதா? வச்சிருக்க கூடாதா? உயிரவே கொண்டதே இல்லையா? இங்க பாருங்க, நிறுத்து. இந்த உலகத்தில் நீ எத்தனை உயிரை கொண்டிருக்க நான் சொல்லவா? கோழி முட்டையே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு நாட்டில். இப்போ வந்து நீங்கள் புதுசாக மனித பிணங்கள் சாப்பிட்றது வந்து, அதாவது ஒரு மனிதனுடைய உடலை வந்து மனித பிணத்தை சாப்பிட்றது வந்து அது வெஜ்ஜில் சேருங்களா நான்வெஜ்ஜில் சேரும்? நான்வெஜ். அது எப்படி சாமி? அது மனித கறி நான்வெஜ் தான்ப்பா. ஆட்டுக்கறியா இருந்தானே, மாட்டுக்கறியா இருந்தானே, கோழிக்கறியா இருந்தானே எல்லாம் நான்வெஜ் தான். அது அந்த கறிங்கிறது வந்து நீங்க வந்து மனித கறிங்கிறது வந்து நீங்க இறந்து போனவங்களுடைய கறியை சாப்பிடுவீங்களா? எப்படி? ஏன் இப்போ உன் கறியும் கூட சாப்பிடுவேன். நீ செத்தா உன் கறியும் திம்பேன் நான். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, நீ செத்தா நான் உன்னைய தாந்திரியம் பண்றேன் அப்படின்னா, காளிமா உத்தரவு கொடுக்குதுன்னா கலையோட கையை சாப்பிடு, கலையோட காலை சாப்பிடு, கலையோட கண்ணை சாப்பிடு, கலையோட ஆணுறுப்பை சாப்பிடுன்னு எனக்கு என்ன உத்தரவு தலையில அடிக்குதோ அந்த சாப்பிடுவேன் நான். நீயா இருந்தான்னா யாரா இருந்தானே, நீ மண்டையை போட்டா நான் சாப்பிடுவேன். ஆனா உயிரோட இருக்கும்போதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் கடிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு இன்னும் பைத்தியக்காரன் ஆகல. மேபி ஃபியூச்சர்ல ஆனேன்னா கடிப்பேன். அப்படி அதனாலதான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க வந்து முடி வளர்க்குறீங்கல்ல, அந்த முடியே வந்து ஒரிஜினல் முடி இல்லை. நானும் எந்த மீடியாலுமே இது ஒரிஜினல் முடின்னு சொல்லவே இல்லை. எதையா சொல்லியிருக்கேன்னா பாத்தியா? இல்ல, இதை பார்த்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் இதை பார்த்துட்டு முடி வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து பிரச்சனையா வழுக்க சொட்டை காத்து கருப்பு கலை. இங்க பாருங்க, முடிங்கிற பிரச்சனை நாட்டுல அதிகமா இருக்குங்க சாமி. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வைத்தியம் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா டாக்டரால இன்னைக்கு பண்ண முடியாத கடவுளால பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இன்னைக்கு மனிதர்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு ஆள் வந்து என்ன பண்றாரு, பாவம் பண்ணல அதனால உனக்கு முடி கொட்டல, உனக்கு முடி கொட்டிருப்போ. ஒரு ஆள் வந்து எரிச்சல் தாங்க முடியாத, மண்டை ப்ரெஷர் தாங்க முடியாத போயிட்டு கேட்டிருக்காரு. ஒரு இளநீ கடையில போய் கேட்டிருக்காரு, ஏங்க எனக்கு முடி இல்லாத ஒரு இளநீ வெட்டி கொடுங்க அப்படின்னு இருக்காரு. வலிக்கையா வெட்டுங்கிறதுக்கு அப்படி கேட்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு முடி மேலேயே ஒரு இதாயிடுது. அப்படி போயிட்டு இருக்கு கலை. சொல்றது கேளு. ஆல்ரெடி மீடியால நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. அந்த குழப்பத்தை ஏற்படுத்திருக்கிறது நான் தான். சரியா? அதுக்கு நான் இப்போதைக்கு அதுக்கான வீடியோ சொல்ல மாட்டேன். ஏன்னா என் மனைவியை கொண்டுட்டேன், என் குழந்தைகள் எல்லாம் நரபலி கொடுத்ததா வந்து மீடியால தகவல் பரவி. அப்படி மீடியால தகவல் பரவி அந்த மாதிரி எது தேவையோ அந்த கேள்விகளை கேளு. ஏன்னா மக்கள் குழப்பத்துல இருக்காங்க. இப்ப காத்து கருப்பு கலையும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இப்ப ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா நிச்சயமா இது பயங்கர ஒரு ரீச் ஆகும். அப்படி இருக்க மக்களுக்கு நம்ம சரியான விஷயங்களை, சரியான தகவல்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சரியா? இந்த முடி மயிறு பிரச்சனை இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒண்ணு. நிறைய நாட்டுல சொல்யூஷன் தானே கேட்கிற, சொல்யூஷன் தானே கேட்ட. எரும மாட்டை நாக்க வச்சு நக்க சொல்லு தலையில வழுக்கையில. கொஞ்சம் இது என்னது மனிதனோட தவிடு இருக்குல்ல, தவிட தலையில போட்டு நக்க விடு, முடி வளரும்.
சரியா? சொல்யூஷன் சொல்லிட்டேன். இப்ப ஒழுங்கான நல்ல கேள்வியா கேளு. மக்களுக்கு தேவையான சொல்றேன்னு தப்பா நினைச்சாதீங்க. உங்க மாதிரி திருப்பி முடி வளர மாட்டேங்குது மக்களுக்கு. எரும மாட்டு சாணி அப்படி வச்சு இது பண்றது, அதுக்கு எரும மாட்டே தலையில நக்க விடலாம். எரும மாட்டை எரும மாட்டு சாணி சொல்ல, எரும மாட்டு நாக்க வச்சு தலையை நக்க விடுங்க. அப்படிங்களா? ஆமா, ஏன்னா எரும மாடு நாக்கு அது அவ்வளவு சுரசுரப்பா இருக்கும். சரியா? கேள்வி, அடுத்த கேள்வி. நண்பர்களே, இந்த ட்ரிப்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் எல்லாரும் எரும மாட்டை விட்டு நக்க விட போறாங்க. நீங்க வேற கேள்வியை கேளப்பா. ஆனா வந்து எரும மாட்டுக்கு பதில் வேற எதையும் வந்து நாய் பூனை இதெல்லாம் விட்டுறாதீங்க. அது இருக்கிற 4 முடியும் பிச்சு எரிஞ்சிடும். கேளு, தேவையான கேள்விகளை கேளுங்க. ஏன்னா மக்கள் அதிகமா ஆண்மை பிரச்சனை இல்ல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க சாமி. காதல் இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு வேணாம். மக்களுக்கு தேவையான விஷயங்கள். நிறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க. மனைவி இருக்கிறாங்களா இல்லையான்னு இருக்கிறாங்க. குழந்தை இருக்குதா இல்லையா, கலை வந்து குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாரு ஸோ அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கு. தென் இன்கம் சோர்ஸ்க்காக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தேன். பட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம மாதிரி கலைஞர்கள் அதை எடுத்துக்கிட்டோம்னா வளர்ச்சி முன்னேற முடியாது. ஸோ நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸா அப்ப இருந்தும் சரி, இப்பயும் சரி, நாளைக்கும் சரி, நான் அதை பத்தி யோசிக்க போறது கிடையாது. பட் நீங்க ஒரு சேனலா வந்து கேட்கும் பொழுது அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கான சரியான பதில கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. கேள்வி, அடுத்த கேள்வி. எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு கைரேகை மட்டும் கொஞ்சம் பார்க்க. கைரேகை எல்லாம் கடைசியா பாப்பா. அடுத்து இல்ல, நீங்க எனக்கு பாருங்க சாமி. இல்ல, நான் உனக்கு ரேகையா பார்க்க மாட்டேன். நான் எனக்கு கல்யாணம் எப்ப ஆகணும் மட்டும் பாருங்க, வேற எதுவும் கிடையாது. அப்படியே வை, கையை வை. கை காட்ட வேணாங்களா? கையை காட்ட வை, அப்படியே வை. சாமி என்ன பண்றீங்க? கையில பார்க்க சொன்னேன்லப்பா. அதுக்கு அதான் உன் கையில சூடத்தை பொறுத்தினாதான் எனக்கு அப்படியே தெளிவா தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஏன்னா ரேகையே இல்ல, வேலை அதிகமா செய்யறியோ? ரேகையை பூரா அழிச்சிட்டு வந்து உட்காந்துருக்குற. என்ன உனக்கு ரேகை பார்க்கணும் அவ்வளவுதானே? இது ஏன் சாமி கொளுத்துறீங்க? நீ தானப்பா என் கையை பார்த்து பேசுங்க சாமி. இல்ல, கையை பார்த்து சொல்லுங்க. அப்படியே டைட்டில் போட்டுறீங்கல்ல, காத்துக்கிறப்பு கலை கையில் சூடத்தை பொறுத்திய அகோரி கலையரசன். காத்துக்கிறப்பு கலைக்கு 61 வயசுல மரணம். இயற்கையான மரணம் தான், நோய் வாய்ப்பட்டெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மட்டும் இருக்கு ஃபியூச்சர்ல. எனக்கு 61 வயசுல தான் சாவுங்களா? ஆமா. ஏன் முன்னாடி சாவணுமா? இப்ப நான் வண்டி எடுத்துட்டு போயிட்டு எங்கனாவது வேணுங்கிறது லாரியில குத்தி செத்தனா சாவு வராது. நானே லாரியில நானே போயிட்டு இப்போ இன்னைக்கு நைட்டு ஃபேன்ல வந்து தூக்கு கயிறு போட்டு செத்து போயிட்டேன்னா சாவு. அப்புறம் 60 வயசுல தான் சொன்னீங்க. 61 வயசுல உன்னோட மரணம் கணிக்கப்பட்டதை நான் சொல்றேன். நீ உன் திமிருக்கு சாகுறேன்னா சாவு. தூக்கு போட்டு தூங்கு, மருந்து குடிச்சு சாவு, ரோட்ல விழுந்து சாவு, இழுத்துட்டு சாவு, என்னமா பண்ணிக்க. அது ஓம்பாடு. நான் என்னோட கணிப்பு சொன்னேன். சரியா? என்ன கேட்டா கல்யாணம் ஆகுமான்னு கேட்டியா? கைய மடக்கு. ரொம்ப சிரமம் தான். நீ இதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிருக்கணும். அது அந்த பாக்கியம் இல்லைங்க சார். அதுதான் முடக்கத்துல இருக்கு. அதான் இதுக்கு முன்னாடி நீ பாட்டுக்கு காட்டுற கழுத்துல எல்லாம் மாட்டுக்கு மூக்குனாங்கயிறு போடுற மாதிரி தலையை கண்டென்ட் கட்டினா திருமாங்கல்யம்னா என்ன? நீ பாட்டுக்கு சௌரியத்தை கட்டிட்டு வந்திருக்க. அப்புறம் அப்ப உனக்கு தடை வந்துருச்சுல, மாங்கலி தடை வந்துருச்சுல. வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? நான் இப்போ லவ் பண்ற பொண்ணு வந்து நான் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அதை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க. அப்படிங்கும்போது நீ லவ் பண்ற பொண்ணுன்ற வார்த்தையே பயன்படுத்தி இருக்க கூடாது. அதை நான் தான் சொல்லணும். உனக்கு பொம்பளைதான் பிரச்சனைன்னு வருது. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கர் வந்தார் பார்த்தியா? அந்த ஆங்கருக்கு நான் சொன்னது அப்படியே கரெக்டா இருந்துச்சு. அது நடந்துட்டு தான் இருக்கு இப்போ அவருக்கு. அது மாதிரி உனக்கு பிரச்சனை இருக்கும். இனிமேல் வரலாம். தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். யோகம் அருமையா இருக்கு. தொழில் வளர்ச்சியை விட எனக்கு மூல வளர்ச்சி தான் சாமி பிரச்சனையா இருக்கு. மூல வளர்ச்சிக்கு ஏதாச்சும் வைத்தியம் இருந்தா சொல்லுங்க. இல்ல விளையாட்டுக்கு இல்ல. கரெக்ட் தான் காத்து கருப்பு கலை. அது ஒண்ணு வந்து பிறக்கும் போதே வாங்கிட்டு வந்த வரோம் அப்படின்னு. ஏன்னா நீ எல்லாம் பிறந்தது ஒரு சாபத்து. அது நீ பிறக்கும் போதே வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. அதனால மூல வளர்ச்சி அதிகமாகணுமா? வல்லாரக்கீரை இருக்கு இல்லையா, அதை அதிகமா பச்சையா சாப்பிடு. நான் எப்படி பச்சையா பிணம் சாப்பிட்றேன், நான் என் தாந்திரியம் படிக்கிறதுக்காண்டி பச்சை பிணம் சாப்பிட்றேன். நீ மூல வளர்ச்சிக்காக நீ பச்சைக்கு அந்த வல்லாரக்கீரையை சாப்பிடு. மூளை வளரும். தொப்புளுக்கு மேல என்னோட ஆசை. எந்திரிச்சு ஓடிடுவேன் நானு. நீ என்னை அப்படிலாம் பார்க்கவே கூடாது. நீ பாக்குற பார்வை வேற தப்பா வேற இருக்கு. நல்லவேளை உன் முன்னாடி நான் அகோரி கெட்டப்ல வந்து உட்காரல.
சரியா? இன்டர்வியூ முடிச்சுட்டு நீங்க எங்க போவீங்க? இன்டர்வியூ முடிச்சுட்டு கோயில்ல தான் இருப்பேன். நைட்டு தான் வீட்டுக்கு போவேன். 10 மணிக்கு வீட்டுக்கு போவேன். 12 மணிக்கு. காலையில நீங்க என்ன சாப்பிடுவீங்க? மதியம் என்ன சாப்பிடுவீங்க? நைட்டு என்ன சாப்பிடுவீங்க? காலையில எதுவும் சாப்பிட மாட்டேன், மதியமும் எதுவும் சாப்பிட மாட்டேன். நைட்டு ரொம்ப ஒரு 5-6 நாளைக்கு ஒரு தடவை பசிச்சா சோறு சாப்பிடுவேன், சாம்பாரோ சாப்பாடோ ஏதோ ஒன்று சாப்பிடுவேன். மிச்ச நேரம்லாம் டீ குடிச்சிட்டே தான் இருப்பேன். 5-6 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவீங்க? 10 நாளைக்கு ஒரு தடவை கூட சாப்பிடுவேன். எப்படி? அதுதான் ஏன் இறைவன்கிற நீ திருப்பி திருப்பி அது இறைவன் இருக்கிறவங்களுக்கு புரியும், இல்லாதவங்களுக்கு புரியாது. நீ வேணா 10 நாள் இங்க அடைச்சு போட்டு வெளியே காவலுக்கு உட்காரு, உனக்கு நான் பிரியாணி வாங்கி தர சொல்லிக்கிட்டே இருக்கேன். 10 நாள் நான் சாப்பிடாம இருக்கேனான்னு பாரு. நான் உங்களை செக் பண்றதுக்கு இல்லாட்டியும் அந்த பிரியாணிக்காக நான் அந்த வாசல்லே இருக்கேன். உங்களோட ஆசீர்வாதம் தான் எனக்கு போதும் சார். உனக்கு சாபம் விட்டுட்டு இருக்கேன்டா, ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்கிற. பரவாயில்ல, பல பேர் சாபம் விட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வளர்ந்து வந்துருக்கேன். உண்மையாலுமே அதான், நான் சாபம்லாம் கொடுக்கல, நல்லா இருந்தா போதும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து அகோரியா இருக்கும்போது வந்து மனித கறி சாப்பிடுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. அதுல ஒரு சின்ன கேள்வி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க கமாண்ட் அடிச்சிருந்தாங்க, உங்களுடைய வீடியோஸ்ல கமாண்ட் அடிச்சிருந்தாங்க. அதை வந்து நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ மட்டன் வாங்கணும்னா பாத்தீங்கன்னா இதுல வாங்கலாம், மூலக்கடையில வாங்கலாம். மட்டன் கடையில வந்து மூலக்கடையில வந்து நல்லா கிடைக்கும். இப்போ நான் போலீஸ் சிக்கன் வந்து வடபழனியில கிடைக்கும். அங்க வந்து நல்ல இதா இருக்கும். அங்க ஒரு கடை இருக்கு. இல்ல இங்க பக்கத்துல கிடைக்கும். இப்போ பீஃப்னா கூட பாய் கடை அங்க இதுல நீ உட்கார்ந்து ஆட்டு தொட்டி தான். ஆமா, அங்கேயே நல்லா இருக்கும். அப்போ மனித கறி எங்க கிடைக்கும்? காசியில கிடைக்கும். காசிமேட்லியா? காசி மாடு வேசர்பாடின்னு சொல்லுங்க. வா சாமி, இந்த கம்பி இட இப்ப கேளுப்பா. லைவா ஒரு பணம் சாப்பிடறத பாக்கலாமா? சரி, இதுலதான் நான் பணம் சாப்பிடுவேன். எல்லா குறிக்குமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. உள்ள கூட பணம் இருக்கு, பாக்குறேன்னா பாத்துக்கலாம். மோந்து பாரு, நார்தானே. இதெல்லாம் எடுத்து சாப்பிடுவேன். அது எதுக்கு இப்போ எடுத்து வந்தீங்க? இல்ல, எனக்கு தேவைப்படுச்சு. எனக்கு ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு. அது இது பக்கத்துல இல்லாம நான் இருக்க மாட்டேன். இதுலதான் வந்து தனத்தால எடுத்து சாப்பிடுவேன். அப்புறம் பிடிக்கலன்னா இதை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவேன். இதை வச்சு இல்ல, அது பிணத்தை வந்து சாப்பிடுறதே ஒரு இது. அது வந்து என் கையால எடுத்து சாப்பிட மாட்டேன், கையிலே சாப்பிடுவேன். அப்ப தீயில எரிஞ்சிட்டு இருக்கும் போது கையை உள்ள முடியாது, இதை வச்சு எடுத்து போச்சு. ஏன்னா என்ன உத்தரவு கொடுக்குதோ அதானே சாப்பிட முடியும். மனித கறி காசியில தான் கிடைக்கும். அங்கதான் சரளமா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1000 கிலோ கூட கிடையாது. அதெல்லாம் தப்புங்க. மனுஷ கறி சாப்பிடுறது அதெல்லாம் ஒரு இதா சொல்றீங்க. வா, நம்ம 2 பேரும் போவோம். நீ மனுஷ கறி தின்னு. உனக்கு அடுத்த ஒரு 3 மாசம் எய்ட்ஸ் வரலன்னா பாத்துக்கலாம். சவால் தானம்மா. நீங்க நீங்க என் லெப்ட் கையை கடிச்சு சாப்பிடுங்க, நான் லெப்ட் கையை கடிச்சு சாப்பிடுறேன். நமக்குள்ள ஒரு இதா போகணும். இன்னொரு பிணத்தை வந்து இன்னொரு மனிதனின் உடலை வந்து சாப்பிடுறதுக்கு நமக்கு ரூல்ஸ் கிடையாது. நீ சொல்லாத, இது என் கையை. அது தவறு. அது என்ன தவறு? மற்றவர்களை பிணத்தை வந்து நீ இப்படி பேசுவது தவறு, நீ இப்படி யோசிப்பது தவறு, கடவுள் இல்லை என்பது சொல்வது தவறு, நீயே ஒரு தவறு. ஒரு மனிதன் உயிரோட இருக்கிற வரையில், இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் அந்த உடல் வந்து அவனுக்கு சொந்தம். அந்த ஆத்மா போனதுக்கு அப்புறம் அந்த உடல் வந்து இந்த சமுதாயத்துக்கே சொந்தம், இந்த நாட்டுக்கே சொந்தம், இந்த அவங்க சொந்தக்காரங்களுக்கு சொந்தம், அவங்க எல்லாத்துக்குமே சொந்தம். நம்ம நாட்டுல அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க. ஒரு பணம் யாரோ இல்லாதவங்க அடிபட்டு கட்டுறதா கூட அதை ஏதோ பண்ணாங்க. நீ சிக்கமாக போறப்ப என்கிட்ட நீ சிக்கா ஆயிரும். இது வந்து நீ பொதுவா இருக்க சமுதாயத்துல இருக்க மக்கள்கிட்ட மேடையில பேச வேண்டிய பேச்சை வந்துட்டு என்கிட்ட உட்காந்து பேசக்கூடாது, சரியா? பணத்தை திங்கிறன்ட்டு நீ பணத்தை திங்க கூடாதுன்னு எப்படி நீ சொல்லுவ? நீ நான் சொல்றேன், நீ சோத்தை திங்காது. நீ மனுஷன் தானே. சோறெல்லாம் திங்காது, எதுவுமே திங்காது. உயிரோடு தண்ணி குடி. நீரின்றி உலகம் இல்லைன்றாங்களே, நீர் தான் ஆதாரம். நீரை மட்டும் குடிச்சுட்டு எதுக்கு சோறு திங்கிற? எதுக்கு பிரியாணி திங்கிற? வண்டியா திங்கிறல்ல, சோத்தானே திங்கிறியா இல்லையா? அப்புறம் என்ன நீ? நான் உன்னை திங்கான்னு சொன்னேன். உன்னை வந்து உன்னை பாட சொன்னா, நீ பாடும் போது காது கொடுத்து கேட்டேன்ல. எங்க சோறு சாப்பிட்டா அது எங்க நீங்க அவ்வளவு இது பண்றீங்க? சாப்பிடுவாங்க, நான் பெணம் சாப்பிடுவேங்க.
மனுஷனோட பிணத்தை எங்க நான் சாப்பிடுவேங்க. தட்ஸ் மை விஷங்க. நான் சாப்பிடுவேன். நான் சோறு சாப்பிடுவாங்க. நீ தின்னு. அதே சோறு மாதிரி எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஏங்க நீங்க எல்லாம் சோறு நாங்க சாப்பிடுங்க? அகோரிகள் எல்லாம் பெண்ணை திங்கிறாங்க. எங்க அகோரிகளை பெண்ணை திங்கிறாங்கல்லங்க. நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டுருங்க. நாங்க சோத்தையாவது போட்டு சாப்பிட்டு எதையோ போட்டு சாப்பிட்டு கிணத்துல பேசிக்காவே மனித உடல்ல உப்பு சுரக்கும். நான் அந்த உப்பு எனக்கு டேஸ்டா தான் இருக்கு. கறி சாப்பிட நல்லா தான் இருக்கு. பெண்ணாங்கிற நீ சோத்த திங்கிறல, நான் படத்தை திங்கிறேன். நான் வேற உலகத்துல இருக்கேன், நீ வேற உலகத்துல இருக்க. ஆனா இங்க 2 பேருமே வந்து இந்தியாக்குள்ளதான் இருக்கும். இந்தியாவுக்குள்ள இருக்கியோ வேற ஏதாவது இந்தியாவுக்குள்ள இருக்கியோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. சரியா? நான் என் இடத்துல சரியா இருக்கேன், நீ உன் இடத்துல சரியா இருக்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம 2 புருஷன் முன்னாடி மாதிரி கீரி பாம்பு மாதிரி அடிச்சு கூடாது. கள்ள கண்ட நாயக்கண்ணா. அப்ப வந்து நீங்க வந்து இப்ப வந்து இந்த இடத்துல நீங்க வந்து புருஷன் பொண்டாட்டிங்கிறதே வந்து ஒரு கீரியும் பாம்புங்கிறீங்களா? அப்ப அவங்க சேரவே விட மாட்டாங்க. அவங்கள பிரிக்கணுங்கிற நோக்கம் அந்த வன்மத்திலேதான் உங்களுடைய கருத்து இருக்கு. இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லையே. இப்போ ஒரு நமக்குள்ள ஒரு வாதம் வர்றத கூட நீங்க வந்து எப்படி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நீங்க ஒரு எடுத்துக்காட்டா சொல்ல. நீ அப்படிதானப்பா எங்கட சண்டை கட்டி வந்த. அப்படி நான் சண்டை அப்போ அப்படி சண்டை கட்டினாலும் நீங்க வந்து வேற யாரையாச்சும் சொல்ல வேண்டியது, எதிரி மாதிரின்னு சொல்ல வேண்டியது. அது என்ன வந்து புருஷன் முண்டாட்டி மாதிரி அடிச்சுக்க வேணாம் அப்படின்னு. புருஷன் முண்டாட்டினா சண்டை தான் வருங்களா? கணவன் மனைவி தான் இவ்வளவு உரிமையா சண்டை போடுவாங்க. எதிரி எல்லாம் இவ்வளவு சண்டை போடுவாங்க. வந்து அடி நேரத்துக்கு மண்டை கண்டி எல்லாம் உடச்சு தோலை உரிச்சிருப்பான். கணவன் மனைவி இப்படிதான் வாக்குவாதம் தானே. கணவன் மனைவி தான் வாக்குவாதம். கணவன் மனைவி எதிரியா சண்டை பண்ணா சொல்லு. எதிரியா சண்டை போடலாம். அதாவது எனக்கு தெரிஞ்ச சண்டையும் நடந்திருக்கு. ஒரு 4 வீதி தண்ணி அந்தந்த ஒரு புருஷன் முண்டாட்டி கணவன் மனைவினா உரிமையில சண்டை போட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பொறுமையில சண்டை போடுவாங்க. பொறுமையிலனா வந்து சரிம்மா நான் ஏதோ தெரியாத பண்றேன்னு பொறுமையில சண்டை போடுவாங்க. ஆனா அவங்க மாமியாக்காரி வந்தாதான் அந்த பொறுமையை இழந்து அந்த குடும்பம் அடிச்சு சின்ன பின்னமாயி செதைச்சு அவங்க அப்படியே இங்க வந்து 4 தையல் அங்க 10 தையல்னு இவங்க பங்காளி அவங்கள அடிக்க அந்த புருஷ முன்னாட்டில இருந்து வீடு மாத்தி மாத்தி அடிச்சு கடைசியா அந்த மாமியாக்காரி வந்து தேடி வருவாங்க. நிறுத்தி போத அவ உங்களை தேடி வந்து இன்டர்வியூ எடுக்க வந்தியா கொடுக்க வந்தையா? என் மொபைலையும் என் மருமகனையும் பிரிச்சுன்னு உங்ககிட்ட வருவான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரிச்சிருவீங்க. அவனை கூப்பிட்டு தனியா உட்காந்து அங்க 2 கத்த விடுங்க. அவன் வெளியே உட்காந்து கூட பேசி முடிச்சுட்டு அப்புறம் என்கிட்ட இன்டர்வியூ பண்ணி என்னை ஆள விடுங்க. அடுத்த தேங்காய் அப்புறம் உடைய முட்டை உடைய எல்லா உடையும் இங்க இருக்க எல்லா உடையும் எனக்கு அப்படியே மண்டையே காயுது. இல்லைன்னா அப்புறம் என்னோட இன்னொரு கோர ரூபத்தை பாப்பாங்க. எங்க கண்ணவே காணும். அது அடுத்த இன்டர்வியூல வந்து நான் தீர்க்காயுஷமா காத்துக்கிற கலைக்கு அடிக்கல ஆசீர்வாதம் பண்றேன். அடிக்கலவா? இது வந்து அடிக்கிற கைதான் அணைக்குங்கிற மாதிரி பிணம் சாப்பிடுற பொருள் தான் வந்து எனக்கு வந்து இப்ப ஆசீர்வாதம் பண்ண போதுவா? இது ஒரு 2000 பணத்தை கிழிச்சதுதான். வா ஓகே சாமி எனக்கு வந்து பொண்ணு வேணும்னு கேட்டேன்னா செருப்புகள் பொண்ணு வேணாம். எனக்கு வந்து சும்மா குறைஞ்சது ஒரு 2000 வருஷம் வாழ்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. வருஷமா? சரி நீ கேட்டது உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும். 2000 வருஷம் உன்னோட ஆன்மா அந்த உலகத்துல இருக்கும். அதுக்கப்புறம் 2000 வருஷம் கழிச்சு போயிரு. எங்க போகும்? சொர்க்கத்துக்கு போறேன். நரகத்துக்கு நீ என்ன பாவம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கிடைக்கும். சொர்க்கம் நரகம் இருக்குங்களா? இருக்கு. எங்க இருக்கு? சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்டுபிடிச்சது யார்? உயிர் எங்க இருக்கு? என் உயிர் உள்ள இருக்கு. அது மாதிரி அது உள்ள இருக்கு. உள்ள இருக்குங்கன்னு எனக்கு ஞாபகம் வருது. நம்ம குடலுக்கு அந்த வயிற்றுக்குள்ள குடல் இருக்கு. அந்த குடல்ல நம்ம சாப்பிடுறோம். அந்த சாப்பாடு எப்படி வந்து அது மிஷின் அரைக்குது உள்ள? அப்போ கிரைண்டர் மிக்ஸி இருக்கா? அது என்னோட கேள்வி. நீதான் சொல்லணும். நீங்க சாமி நீங்க தான் சொல்லணும். நீதான் சொல்லணும். இது இப்போ அது இறைவனோட படைப்புப்பா. இறைவனோட படைப்பு. அப்படி ஒரு வார்த்தையில நீங்க சொல்லக்கூடாது. இது வந்து அது எப்படி வந்து எனக்கே நான் நிறைய யோசிப்பேன். நான் வந்து இப்ப யூடியூப்ல வந்து 10th தான் படிச்சிருக்கேன். உனக்கு தெரியும். அது கிடையாது. நான் வந்து யூடியூப்ல வந்து பைத்தியக்காரத்தனமா வந்து ஒரு நகைச்சுவைக்காக பண்ணுவோம். வந்து உண்மையான பைத்தியம் கிடையாது. நான் என்ன மாதிரி ஒரு புத்திசாலி எங்கேயுமே கிடையாது. எவ்வளவு ட்ரிக்ஸா நான் வந்து டிக்டாக்ல வீடியோ போட்டு வளர்ந்து வந்திருக்கேன். எவ்வளவு மூளை இருக்கும் எனக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பொதுவா ஒரே மூளைங்கிறது பெருமூளை சிறுமூளைன்னு இருக்கும். உனக்கு என்ன மூளை இருக்கு? இப்ப எனக்கு பெருமூளை சிறுமூளை தாண்டி 3வது மூளை கருமூளைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கருமூளை தான் அதிகமா என்ன சிந்திக்க வைக்குது. பெருமூளை சிறுமூளை தாண்டி கருமூளை இருக்கவங்க அதிகமா சிந்திப்பாங்க. அந்த அடிப்படையில நான் கேட்கிறேன். உள்ள வந்து எப்படி வந்து அது வந்து மிஷின் வந்து இதாகுது. ஒரு சொச்சு போட்டாதான் வந்து கிரைண்டர் ஓடுது, மிக்சி ஓடுது. இங்க உள்ள எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. கிடையாது. அப்ப எப்படி வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் அரைச்சி வருது?
தட்ஸ் கால்ட் பயாலஜி. வாயில இல்லங்க, வாயில வந்து பல்லு கொஞ்சம் தானே இருக்கும். மொத்தம் பயாலஜின்னு. பயாலஜா? பயாலஜி சரியா? இந்த உயிர் உடம்பு அந்த கரண்ட் வரனாலதான் சுவிட்ச் போட்டா இதாகுது இல்லையா? இந்த உயிர் உடம்புல இருக்கிறனாலதான், ஆன்மா உடல்ல இருக்கிறனாலதான் அது எல்லாமே செரிமானம். அது எப்படி அரைக்குது அந்த அது சிஸ்டத்தை எனக்கு அதான் படிச்சிருக்கணும்டா. படிக்காம வந்து உட்காந்துட்டு எண்ணெய் போட்டு அழுகி வாங்குறியே, எப்படி சுருங்கி குடல் சுருங்கி அப்படி அது எப்படிங்க சுருங்கினாக்கா வந்து அதான் உடம்புல உயிர் இருக்கு, செத்தவங்களுக்கு அப்படி ஆகுமா? அது எப்படி அரைக்கல, அது வந்து இதாகி குறைஞ்சது வந்து கிரைண்டர் இல்லாட்டியும் மிக்சியாவது இருக்கும் உள்ள வயிற்றுக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு அதான் தோணுது. இல்ல இறைப்பை இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா சுருங்கி. இதெல்லாம் சயின்ஸ் வாத்தியாட்ட போய் கேட்கறது விட்டு அகோரிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க இந்த கேள்வினா அவங்கள்ட்ட கேட்டா அவங்க என்ன பைத்தியம்னு சொல்றாங்க. நானும் உன்னை பைத்தியம் தான் சொல்றேன். எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றேன் மக்களே, இருந்தாலும் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு சரிங்களா? சொல்வதெல்லாம் உண்மைதான் இது சரிங்களா? மனநிலை பாதிக்கப்பட்டுதான் அந்த பையன் இப்படி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஃபியூச்சர் நல்லா இருக்கு. இந்த பையன் வாழ்க்கை இப்படி ரொம்ப எனக்கே நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. கல்யாணம் ஆகுமா, குழந்தை குட்டி எல்லாம் பிறக்குமா தெரியல. எல்லாம் என்ன கல்யாணம் ஆகும்னு மட்டும் சொல்லுங்க. கல்யாணம் ஆகுனா குழந்தை குட்டி பிறக்கதான் செய்யும். பின்ன பன்னி குட்டி எருமா குட்டினாமா பிறக்கும்? இல்ல நீங்க பேசுறது தவறா பேசிட்டு இருக்கீங்க. உனக்கு பன்னி குட்டி தான்டா பிறக்கும். நீ பண்ற கூத்துக்கு, நீ பண்ற அலப்பறைக்கெல்லாம் உனக்கு எல்லாம் பன்னி குட்டி தான் பிறக்கணும். ஒரு சாமி. நான் என்ன சொல்றேன்னு வச்சுங்களேன், ஓப்பனா சொல்றேங்க. நான் சுத்தி வளைச்சு என்னுடைய சந்தேகத்தை உங்கள்ட்ட நான் கேட்டு போதான் விரும்புறேன். மனிதர்கள் பாத்தீங்கன்னா ஒரு உணவை சாப்பிடுறாங்க. உணவைனா பிணங்கள், அது உங்களுடைய இது வந்து சாப்பாடு சாப்பிடுறாங்க, பிரியாணி சாப்பிடுறாங்க, சப்பாத்தி சாப்பிடுறாங்க, குஸ்கா சாப்பிடுறாங்க. இன்டர்வியூக்கு வரையான்னு சொன்னா நான் இன்டர்வியூல உட்கார்ந்து இப்படி இல்லங்க இப்படி சாப்பிடும் போது, ஆனா வந்து ஒரு விலங்கு, ஒரு சிங்கம், ஒரு புலி, ஒரு கரடி, ஒரு யானை, இந்த மாதிரியான நரி, இந்த மாதிரி இது இல்ல இது எதுக்கு வந்து இன்னொரு உயிரினத்தை வந்து ஒண்ணு சாப்பிடுது? அது எனக்கு தெரிஞ்சாகணும். புலி எதுக்காக, சிறுத்தை எதுக்காக வேட்டையாடி சாப்பிடுது? ஏன் அது சாப்பிடுது? இதெல்லாம் மனித, இதெல்லாம் ஒரு சங்கிலி. அது ஏன் கடவுள் அப்படி படைச்சாங்க? ஒன்ன சாப்பிட்டதான் ஒன்னு உயிர் வாழ முடியும். அது அப்போ சிஸ்டம் தப்பு தானே? சிஸ்டம் ஏன் தப்பு? ஒரு உயிரை கொல்றது தப்பு தானே? இப்போ ஒரு மான் இருக்கு, அந்த மான் வந்து குட்டி போடுது, உடனே அந்த குட்டியை போய் ஒரு சிறுத்தை சாப்பிடுது. அது தவறா சரியா? இப்ப நீங்க கடவுள்லாம் நான் உங்கள்ட்ட வந்து முறையிடுறேன், கேட்கிறேன், நீங்க பண்ணது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறேன். இது தவறு, இது வந்து தவறு இல்ல, கரெக்ட்னு சொன்னீங்கன்னா நீங்க செருப்பு கைட்டிட்டீங்க. ஒரு உயிரை வந்து ஏன் வந்து ஒரு உயிரை கொல்லாத ஒரு உயிர் வாழக்கூடாதா? அப்படி படைச்சிருக்க கூடாதா? வச்சிருக்க கூடாதா? உயிரவே கொண்டதே இல்லையா? இந்த உலகத்தில் நீ எத்தனை உயிரை கொண்டிருக்க நான் சொல்லவா? உடம்புலாம் விபூதி பூசி இருக்கா அகோரியா? நீ பார்த்தா லிஸ்ட் என் கூட வந்துருச்சா? இப்ப அகோரி நான் கூட்டு போறேன் காசிக்கு. சரி, இப்ப அடுத்து நீ பிணம் சாப்பிட. இல்ல பிணம் நான் சாப்பிட மாட்டேங்க. இல்ல நான் ரெடி பண்றேன், சாப்பிடு. இன்னைக்கு மதியம் லஞ்ச் உனக்கு அதான். அகோரி ஆயிட்ட. இன்னொரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன். நீ பைத்தியக்காரத்தனமா கேட்காத. நீ இல்லங்க, நான் இந்த கேள்வி மட்டும் தயவு செஞ்சு கேட்டு போங்க. நான் ஒரே ஒரு செகண்ட் கேட்டு போங்க. கடவுள் வந்து மனிதர்களை படைக்காததுக்கு முன்னாடி கடவுள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? தவம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா. அவர் எப்படி உருவானாரு? கடவுள் வந்து மனிதர்களை படைத்தார் என்றால் அப்ப கடவுளை படைத்தது யார்? அதுதான் பிரபஞ்சத்துல அதுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை படைத்தது யார்? அதுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை படைத்தது யார்? அதுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. என்னங்க இது நம்ம ஏதோ மீடியா மிஸ்டேக் ஆயிடுச்சு சொல்லி ரீவைன் ஆகுதுன்னு நினைச்சிட போறாங்கப்பா. திருப்பி அதே பதில சொல்லி அவங்கதான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா இந்த ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. நண்பர்களே பாத்தீங்கன்னா இங்க உட்காருங்க, அப்படியே முடிச்சிடலாம். பாரு, கலையரசன் சார் வந்து சாமி வந்து அவர் வந்து நான் வந்து இன்டர்வியூ முடிக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் முகத்துல அப்படி ஒரு ஆனந்தம், சந்தோஷம். அவர் முகத்தில் மட்டுமல்ல, அது பல்வேறு முகத்தில், இங்க சுத்தி இருக்கவர்கள் முகத்திலும் உங்கள் முகத்திலும் நான் இன்டர்வியூக்கு வந்து எப்போ வணக்கம் வைப்போ, அதாவது முடிவுரை எப்போ வைப்பேங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்ப்பா இருக்கும். எப்படின்னா வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு, அதாவது வெள்ளிக்கிழமை எப்போ வரும்னு பார்ப்பாங்க. அதை நோக்கி அந்த மாதிரி முடிவுரை எப்போ வரும் அப்படின்னு இருங்க முடிச்சிடுறேன். ஒரே ஒரு பாடலை பாடி நான் முடிக்கலான்னு. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாடை காரியம்மா
நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்கை பம்பு முரசொலிக்க உரிமை மேலும் தான் ஒலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீரி எழுந்திடம்மா. மேல் மலையனூர் அங்காளியே முத்தாளி திருச்சூலியே குறி சொல்ல வாடியம்மா, குறி சொல்ல வாடியம்மா, எங்கள் குலக்காக்கும் மாரியம்மா. அம்மா மலையனூர் அங்காளியே மாக்காளி திருச்சூலியே